இணையதளங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த இசைவாணியோட பாட்டு தான் பயங்கர பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஐயம் சாரி ஐயப்பா நாங்க உள்ள வந்தா என்னப்பான்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா என்னப்பா, பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா, நான் தாடிக்காரன் பேத்தி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தாடிக்காரன் பேத்திக்கு கோவில் என்ன வேலைன்னு சொல்லி தெரியல. கடவுள் இல்லையே சொல்லி சொன்னவரு தாடிக்காரு. இவங்க எதுக்கு அதுல வந்து நாங்க உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்கன்னு தெரியல. நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் அங்க பாடி புரட்சி பண்ண மாட்டாங்க. வந்து வருஷம் வந்து சபரிமலையை வச்சு ஏதோ ஒரு அரசியல் பண்ணணும்னு ஒரு நோக்கத்தோட இருக்காங்க. பெரியார் பேத்திகள் சொல்லிட்டு ஒரு குரூப், அவங்களுக்கு வந்து மத்ததெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. ஒரு பள்ளிவாசலுக்குள்ள ஏன் நுழைய முடியல, பள்ளிவாசலுக்கு ஏன் பெண்கள் போக முடியலன்னு புரட்சி பண்ண மாட்டாங்க. பெண்கள் ஏன் போப்பாண்டவராக முடியலன்னு சொல்லி புரட்சி பண்ண மாட்டாங்க. இந்து கோயில்களை மட்டும் தான் டார்கெட் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பா வந்து சபரிமலையை மட்டும் தான் டார்கெட் பண்ணுவாங்க. இந்து கோவில்கள்லயே மற்ற கோவில்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, தாழ்த்தப்பட்ட மக்கள் போக முடியாம இன்னும் இது எத்தனையோ கிராமத்து கோயில்லாம் இருக்கு. அதை போய் தேடி கண்டுபிடிச்சு உங்க பாட்டு பாடலாம்ல. தமிழ்நாட்டுல இருக்க பிரச்சனையை தீர்க்க முடியல, இங்க இருந்து போயிட்டாங்க கேரளாக்கு. சமத்துவத்தை உண்டு பண்ற இடமே சபரிமலை தான். அதைத்தான் இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியும் போல. அதை வச்சு பல விவாதங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயது பெண்கள் மட்டும்தான் அனுமதிக்காம இருக்காங்க. அதுவும் கூட அப்பல கேஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் போனாங்க. அப்புறம் திரும்ப தேவசம்போடு விஷயம், கோவில் விஷயங்கள்ல நாங்க வந்து தலையிட மாட்டோம்னு சொல்லி கோர்ட்டு வந்து அதுக்கு பின்வாங்கிட்டாங்க. போன தடவை பெண்கள் கோவிலுக்கு போனதுக்கு எதிராக வந்து முழுக்க போராட்டம் நடத்தினது பெண்களே தான் நடத்தினாங்க. பெண்கள் வந்து வர்றது வராது அவங்கவுங்க விருப்பம். ஐயப்ப மேல ஒரு பக்தியில சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நீங்க கோவிலுக்கு வரணும் அப்படின்னு போராடினீங்கன்னா பரவாயில்ல. அதுக்குள்ள வரணும் அப்படின்றது என்ன போராட்டம்? பெண்களுக்கு மறுக்கப்பட்ட அநீதிகள் நிறைய இருக்கு. அதுக்காக போராடுறதுக்குலாம் இங்க எது கிடையாது. டாஸ்மாக வச்சு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. எத்தனை பெண்களோட வாழ்க்கை வந்து கெட்டு போகுது, போதைப் பொருளால எத்தனை பேரோட குடும்பம் வந்து சீரழியுது. அதை பத்தி எல்லாம் இங்க பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்க என்ன பெரிய பாப் மார்லியா? உங்க பாட்டுலயே புரட்சி பண்றதுக்கு பாப் மார்லியா? உங்க பாட்டோட புரட்சி எதை நோக்கி இருக்கணுமோ, ஒரு அநீதி இழைக்கப்படுதா அதை நோக்கி புரட்சி பண்ணா பரவாயில்ல. எவ்வளவு மக்களை ஒடுக்குறாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதை நோக்கி புரட்சி பண்ணா பரவாயில்ல. இதுக்காக சபரிமலையை பத்தி பேசி ஒரு கான்ட்ரவர்சி வந்து உண்டு பண்றாங்க அப்படின்னா, இதை பத்தி பேசினா இவங்களுக்கு வந்து ஒரு புகழ் கிடைக்கும், மக்கள் வந்து உங்களை பத்தி பேசுவாங்க, அதனால இவங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும்ன்றதுக்காக வந்து சபரிமலையை பத்தி பாட்டு பாடுறது, சபரிமலைக்கு போவேன் கேஸ் போடுறது பண்ணது எல்லா பேருமே பாத்தீங்கன்னா பெரியாரிஸ்ட் தான். உயிரவே கொடுக்குற அளவுக்கு பெண் பக்தர்கள்லாம் இருக்காங்க. ஐயப்பன் மேல உயிரே வச்சிருக்க பெண் பக்தர்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து கேட்டாங்கன்னா நான் கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு போராடினாங்கனாலோ பிரச்சனை பண்ணாங்கனாலோ அதுல ஒரு நியாயம் இருக்கு. இவங்களுக்கு சாமிக்கு சம்பந்தமே இல்லையே. இவங்க எதுக்கு அதை பண்ணன்ற அவசியமே கிடையாது. இது அவங்களோட மரியாதையை தான் குறைக்குமே தவிர, அவங்களோட வளர்ச்சியை தான் கெடுக்குமே தவிர, இதனால அவங்களுக்கு எந்த புகழும் கிடைக்காது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அடுத்து இது போல விஷயங்கள்ல தலையிடாம, நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதுக்காக பாடுங்க. பாட்டை வந்து மக்கள் கேட்கறாங்க, புரட்சியா வந்து ஏத்துக்கிட்டு அந்த பாடல்கள் நிறைய மேடைகள்ல ஒலிக்குது. எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்துங்க. சபரிமலையை பொறுத்த வரைக்கும் எல்லா தெய்வங்களும் ஒண்ணுதான், எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லா மக்களும் ஒண்ணுதான். ராமரை நோக்கி தவம் இருந்த ஒரு பெண்ணோட பேர்ல தான் சபரி அப்படின்றவங்க ஒரு பெண்ணு, அவங்க பேர்ல தான் அந்த மலையே இருக்கு. சபரின்னு சொல்லிட்டு உங்க பேர்ல தான் அந்த மலை வந்து இருக்கணும், வர்றவங்க சபரிமலைன்னு சொல்லி தான் வரலாம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அப்பேற்பட்ட பெருமை உள்ள பெண்களுக்கே பெருமை சேர்க்கிற இடம் தான் அது. சபரிமலையில தான் மனிதனை மதிக்கணும்ன்ற ஒரு இது இருக்கு. ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு முறையா போயிட்டு வரவங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவங்களோட நடவடிக்கைகளே மாறிடும். அவர் அங்க பிரம்மச்சரிய விரதத்துல இருக்காரு. பிரம்மச்சரிய விரதத்துல இருக்கும்போது பெண்கள், குறிப்பிட்ட வயதுடைய பெண்கள் வர வேணாம்னு சொல்லியிருக்காங்களே தவிர, மீதி எல்லா கோவிலுக்கும் போகலாமே. நீங்க அச்சங்கோவில் இருக்கு, ஆரியங்காவு இருக்கு, எல்லா கோவிலுக்கும் போகலாம். தலத்துல வந்து அவர் குழந்தை வடிவம் அனுமதிக்காங்க. அடுத்து அச்சங்கோயில்ல வந்து அவர் வந்து ஒரு சித்தர் வடிவத்துல இருக்காரு, அனுமதிக்காங்க. ஆரியங்காவுல அவர் ஒரு பாலகன், அனுமதிக்காங்க. ஆனா சபரிமலையில் அவர் இருக்க தோற்றம் வந்து நித்திய பிரம்மச்சாரி விரதம், அதனால அளவு பண்ணல. தயவு செஞ்சு இதுதான் புரட்சின்னு சொல்லிட்டு ஒரு தவறான முன்னெடுப்பை இருக்காதீங்க.